ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஇ டாபிக்ஸ். எலான் மஸ்க் கிட்ட ஏர்டெல்லும் ஜியோவும் சரண்டர் ஆன கதையை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவை இந்தியாவில் அறிமுகமாகிறதுக்கு முழு வீச்சில் பணிகள் நடைபெற்றுட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அது அறிமுகமாக போகுது அப்படிங்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தப்போவே இந்த முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஆனால் இந்தியாவோட அரசாங்கம் இதுக்கு அனுமதி கொடுக்கல. இந்தியாவோட அரசாங்கத்துக்கு பின்னாடி எந்தெந்த கோடீஸ்வரர்கள்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஆனால் இப்போ அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றிருக்க நிலையில் அவரோட தீவிர ஆதரவாளராக எலான் மஸ்க் இருக்கிறார். இந்த நிலையில் என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவை இந்தியாவில் அறிமுகமாகியிருக்கு. குறிப்பாக இந்தியாவில் இன்டர்நெட் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏர்டெல், ஜியோ மட்டும்தான். ஆனால் இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை அறிமுகமானால் இந்த ஏர்டெல், ஜியோ ரெண்டையுமே தூக்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா ஹை ஸ்பீடு. எதனால் ஹை ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்டெலும் ஜியோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே டவர் பேஸ்டில் மட்டும்தான் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் சில ரூரல் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவை இந்தியாவில் அறிமுகமாச்சு அப்படின்னா இவங்களோட டெக்னிக் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட்டை கொடுக்குறது. அப்படி கொடுத்தாங்கன்னா ஹை ஸ்பீடில் இந்தியாவில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் இன்டர்நெட்டுக்கு தங்கு தடையே இருக்காது. இப்போ இந்த ஸ்டார்லிங்க் அறிமுகமாக போகிற நேரத்தில் ஏர்டெலும் ஜியோவும் சரண்டர் ஆகிருக்காங்க எலான் மஸ்க் கிட்ட. ஆமாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சாம்ராஜ்யம் நஷ்டத்தில் போகிறதுக்கு இவங்களுடைய கை கோர்த்துடலாம் அப்படின்னு ஏர்டெலும் இப்போ எலான் மஸ்க் கூட கை கோர்த்துட்டாங்க, ஜியோவும் கை கோர்த்துட்டாங்க. அதுக்குண்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகிருக்கு. ஏர்டெலும் எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் கம்பெனியோட இணைஞ்சு செயல்பட உள்ளதாகவும் இப்போ நேற்று ஜியோவும் அதுக்குண்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் நிறுவனத்தோட அவங்களும் சேர்ந்து பணியாற்ற போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டார்லிங்க் அறிமுகமாக போகுது அப்படின்னு ஒரு காலத்தில் செய்தி பரவிட்டு இருந்த டைமில் இந்த ஏர்டெலும் ஜியோவும் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்கன்னா, நாங்கள் அதையே டாமினேட் பண்ணி நாங்களும் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட்டை வழங்குவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அறிமுகமாக போகிற நேரத்தில் இந்த ரெண்டு கம்பெனியும் எலான் மஸ்க் கிட்ட சரண்டர் ஆகி நாங்களும் உங்களோடய சேர்ந்து பணியாற்றுறோம்னு சொல்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதனாலேயே ஜியோவும் ஏர்டெலும் ஸ்டார்லிங்க்கு அடி பணிஞ்சிட்டு அப்படின்னு பரவலான விமர்சனம் வைக்கப்படுது.